மாடு வாடம் காட்டுறோம்னா நாங்க எடுத்து போறதுல என்ன அவசரம் உனக்கு? நீ எதார்த்தமா உட்காந்தியா? ஆனா நாங்க அது போனதுல வரையும் பதார்த்தமா போட்டோம் உங்களுக்கு. எடுத்து போறதுல என்ன அவசரம் உனக்கு? சரியா போடுறா பல்ல நிக்காதடா பாவி. ஏடா நீ மனசுல வச்சுக்காதீங்க இருந்துருங்க. என்ன மாதிரியே செய்யணும் உட்காரு டைம் உட்காரு. அவன மாதிரியா நானு யாருக்கு என்ன மாதிரியே செய்ய தெரியாதா? இதுல போய் உட்கார முடியல நாயா போடு இதுல. ஐயோயோ என்ன ஜவன தட்டி கட்டுக்கிறான்டா. திரி போடுவா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு போயிடு. வெறும் கடலை சுண்டால் சுண்டால் வெறும் கடலை சுண்டால் 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 மரம் 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 சுண்டால் சுண்டால் மரம் 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 10 ரூபாய் கொடுப்போம். 10 ரூபாய் சொல்ல ஒரு பை சுண்டல் மரம் மரம் சுண்டலா அவனுக்கு மரம் ஒன்று பொறப்பொருக்குது. அதுக்கு இல்லைண்ணே காலை அவிச்சு சூடா சாப்பிடுறது பல்லுக்கு எதோவா இருக்கும். எதோ இருக்கும் நிற்காத வெயில்ல காய்ச்சிங்க தான் பொறப்பொறம் தான் இருக்கும். ஓஹோ சரியா போட்டு பேசி பரங்களுக்கு மூக்கலை வச்சு தண்ணி கேட்டு போன் பாருங்க. தெரியாம வந்துச்சுங்க. கூடி சீக்கிரத்துல நன்மையை சேர்த்துருவேன். அது சுருக்கமா சேர்த்துருவேன். நல்ல வார்த்தையா வராத இருந்தாலும் வராத மகமுடிவர் வந்திருக்கிறார். என்னுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான் பூபாலகன். அவனை நான் அழைத்தேன். உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நம்முடைய சபையை நாடி அந்த நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். என்னது 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 ஆட்சி பெற்றுக் கொள்ளடா. நாரதனா எங்க இருக்கிறான்? நாடி வந்த செய்தி சொல்ல அவங்க என்ன அடிச்சுக்கணும்? ஏன்டா கெத்துல அடிச்சுக்கிட்டா? ஓ எங்கப்பா கெத்துல அடிச்சுக்கிட்டா? டேய் வாடா வாடா ஹாஸ்பிடல் வாடா. டேய் வாடா வாடா டேய் கால்ல பாத்து ஹாஸ்பிடல். டேய் கால்ல போலாம கண்ணு கேடுங்க. தம்பி அவன் யார்? யாவருக்கெல்லாம் உபகாரி. டேய் என்னடா போயிச்சடா? இல்ல கண்ணு போயிச்சு வாடா அடிச்சுக்கணுங்க. டேய் என்ன அடிச்சுக்கடா?
ஒரு ஸ்டைல் பண்ண பயப்படுவாரு. சரி வாடா ஹாஸ்பிடல் போலாம்டா. ஹாஸ்பிடல் வேணாம். ஏன்டா? எல்லாம் டாக்டர் அரகட தூக்கத்துல இருப்பானுங்க. அரகன் தூக்கத்துல போலாம். போய் டாக்டர் போய் அவன் ஜெயிப்பன மன ஊசி தூக்கத்துல மாத்திக்கிட்டு போட்டு நல்லா கரெக்டா நல்ல கண்ண ஆகிடுவாங்க. வேற என்ன? நம்ம சித்தி வைத்தியம் பண்ணிக்கலாம். சித்தி வைத்தியமா? பெரியம்மா வைத்தியம் பண்ணிக்க. ஏன் பெரியம்மா வைத்தியம் பண்ணிமா? சித்த வைத்தியம் பண்ணிக்கலாங்க. ஆமா. அது எப்படி சித்த வைத்தியம்? சித்த வைத்தியம் தெரியாதா? தெரியாது. கண்ணுக்கு அடிபட்டா நீ இப்படி ஹாஸ்பிடலுக்கு போய் 1000 கூட செலவு பண்ணி கிடக்குறியா? கண்ணு தானே போயிடுச்சு எனக்கு. ஏன்பா அது மாதிரி செலவு பண்ற? கண்ணு அடிபட்டுச்சுன்னா சிம்பிளான வைத்தியம். என்னப்பா? கையில புடிச்ச மாதிரி வைத்தியம் இருக்குது. வைத்தியம் இருக்குதா? ஆமா, ஏதோ நாடகத்தை வந்தமா நாடகத்தை பார்த்து இருக்கக்கூடாது. கண் அடிபட்டா ஏன் போய் ஹாஸ்பிட்டலுக்கு 1000 செலவு பண்ணிட்டு ஏன் பணத்தை அழிக்கிறீங்க? ஆமா ஆமா. நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணி சரியா போறோம். இவனுக்கு தெரியுங்க. எங்க குடும்பம் வைத்தியக்கார குடும்பம் தான். அப்படியா? எங்க அப்பா பேர் வைத்தியக்கார வடமேல. எங்க அண்ணன் பேர் ஏழு மேல. ஏழு மேல. உங்க பேரு? ஏறி தோல் மேல. ஏறிங்க தோல் மேல. எப்படி வைத்தியம் அது? இங்கன்னா கள்ளி மரம் இருக்குதா? இருக்குது. கொடுக்குற போற வேலைக்குது. கள்ளி மரம் இருந்தா கள்ளி மரத்துல அட்டி வரல, கல்லால் இட்டிக்கிறேன். கரகாரக்காரன் பால் வரும். ஒரு டம்ளர்ல எடுத்தாந்து கண்ணில் அப்படியே விடக்கூடாது. ஐயா நல்ல கண்ணு நல்ல கண்ணா போடும். அப்படியே விடக்கூடாது, பால் மட்டும். பாட்டிலோட பொறிக்காந்து நல்லா அவியில வச்சு நல்லா ஒட்ட ஒட்ட அரைச்சி ரெண்டும் ஒன்னா கலந்து என்ன கால் மேல இசுத்து போட்டு ஒரு 5-6 பேர் என்ன அமிக்க கண்ணு கையில வராது. புரடா வச்சிருப்பாரு. இந்த புரடா பிடிச்சி நீக்கி ஒரு 10 சொட்டு விட்டு கண்ணை நல்லா அரைக்கி விடுங்க. தூங்க இந்த 2 கண்டு தும்ப போவோம். வடமலை எத்தனைங்க? கண்ணுக்கு வைத்தியம் சொல்றேன். அது பரம்பரை வைத்தியம். ஏய்